ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வசனி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி சட்னி தான் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். கிளாஸ் இட்லியும் தக்காளி சட்னியும் தொட்டுக்க எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படி உங்களுக்கு தெரியும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாத கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்னென்ன பொருள் எவ்வளோ மெஷர்மெண்ட் போட போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன். இன்றைக்கி நான் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் நல்லா தோலை உரித்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த 1/4 கிலோ சின்ன வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 கிலோ தக்காளி போட்டால் கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 கிலோ தக்காளி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வெங்காயம் வதக்கும் போது நம்ம தக்காளி நறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் தேவையான அளவு இஞ்சியும் தேங்காயும் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ஆப்ஷனல் தான், உங்கள் இஷ்டம்தான். தேவையான அளவு கொஞ்சமாக புதினா எடுத்திருக்கேன். இன்றைக்கி சட்னிக்கு தேவையான அளவு காரம் போடுறதுக்கு நம்ம காஞ்ச மிளகாய் இன்றைக்கி எடுத்துருக்கோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயை வச்சுருவோம். கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். நம்ம வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கணும். அதுக்கு தேவையான அளவு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும். நான் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா லைட்டாக அந்த ஆயிலே நல்லா கரண்டி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். அடுத்து நம்ம எடுத்து வச்சு காஞ்ச மிளகாய் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து எடுத்து வச்சுக்க இஞ்சியும் தேங்காயும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுக்க தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா தக்காளி நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன் நான். உங்கள் இஷ்டம் நீங்கள் எப்படி வேணாலும் நறுக்கலாம். வதக்க தான் போகிறோம், பெருசாக கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா சேர்த்துக்கலாம். புதினா தான் சேர்க்கணும் கிடையாது. நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை அவங்க என்ன தேவையோ அவங்க இஷ்டம்தான். நான் நல்லா ஏதாவது லைட்டாக நம்ம கீரை வகை லைட்டாக சேர்த்தா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம புதினா சேர்த்துருக்கோம். புதினா நல்லா சுருங்கிடுச்சு. இப்போ நல்லா ஆற வைக்கணும் இந்த சட்னியை. நல்லா வதக்குனதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரே இதாகவே நம்ம போட்டுடலாம், கொஞ்சம் தான் இருக்குது. லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம சட்னிக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். மூடி போட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா குறைன்னு அரைக்கணும், ரொம்ப அரைக்கக்கூடாது. நம்ம சட்னியை நல்லா நைஸாக அரைச்சா நல்லாயிருக்காது டேஸ்ட். நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சட்னியை தாளிச்சிக்கலாம். அடுத்து மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம தாளிக்க தான் போதும், அதனால் லைட்டாக எண்ணெய் ஊற்றினா போதும். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன். நல்லா கடுகு பொரியட்டும். பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை எடுத்து வச்சு கருவேப்பிலை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நம்ம சட்னி அடுப்பில் போட்டு வதக்கக்கூடாது. லைட்டாக நம்ம போட்டு விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நான் கொதிச்சிச்சின்னா டேஸ்ட்டு மாறிடும். எப்போவுமே தக்காளி சட்னி மட்டும் கொதிக்க விடவே கூடாது. கொதிச்சிச்சின்னா டேஸ்ட்டு போய்டும் நமக்கு. போட்ட உடனே நம்ம கழுவி வச்சுக்க அந்த தண்ணியை ஊற்றி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்காது டேஸ்ட்டுமே. சட்னி அரைச்சி மிக்சியில் இந்த தண்ணியை நம்ம அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. போதும் தண்ணி, இதுக்கு மேலே தண்ணி வேணாம். இது நல்லா கெட்டியாக நல்லாயிருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். என்னோடய ஸ்டைலில் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம இட்லி வேணும். இட்லி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எப்படி கிளாஸ் இட்லி பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தோம், அதையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு இட்லி குண்டான தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். நமக்கு இட்லி எப்படி வேக வைக்க தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம இட்லிக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு இட்லி குண்டான நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். கிளாஸில் தான் நம்ம இட்லி பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸை ஃபுல்லாக எடுத்துக்கலாம். சின்ன கிளாஸ், பெரிய கிளாஸ், என்ன கிளாஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் இஷ்டத்துக்கு. நான் இன்றைக்கி ஒரு 6 கிளாஸ் கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ அந்த கிளாஸ்லலாம் ஒரு லைட்டாக ஒரு ட்ராப் அப்படின்ற மாதிரி ஒரு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எல்லா கிளாஸ்லேயுமே. ஏன்னா நம்ம எடுக்கும்போது ஒட்டாமல் வரும், அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ அந்த ஆயிலை ஃபுல்லாக நம்ம அடுத்து எல்லா கிளாஸ்லேயும் விரல வச்சு நல்ல ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் அந்த கிளாஸ்லலாம்.
ஃபுல்லாக ஊற்ற வேணாம். இந்த மாவு நமக்கு இட்லி பொங்கி மேலே வரும். அதனால் ஒரு 3/4 அடி ஊற்றிட்டா நமக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா கிளாஸ்லேயுமே மாவு எடுத்து ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா கிளாஸ்லேயும் மாவு ஊற்றி எடுத்து வச்சிட்டோம் நம்ம. இப்போ நம்ம இட்லி குண்டானை ஓப்பன் பண்ணி நம்ம இந்த கிளாஸ்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. ஒன்று ஒன்றா மெதுவாக ஒவ்வொரு கிளாஸாக நம்ம எடுத்து வைப்போம் இட்லி குண்டானில். கீழெல்லாம் சாயாது. நம்ம 2 கிளாஸ் 3 கிளாஸ் கூட வைக்கலாம். அது சாயாது. அது சாட்டுக்கே இருக்கும். உள்ளே வேக போகுது. நல்லா வேகணும். நம்ம தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் வேகணும். அப்போ தான் இட்லி நமக்கு உள்ளே குக் ஆகிருக்கும். நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இட்லி வெந்திருக்கு என்னென்னு. அது வரைக்கும் நல்லா வேகட்டும். 3 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம இட்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா மேலே உப்பி வந்துருக்கு பார்த்தீங்களா இட்லி. நல்லா வெந்திருக்குது. தண்ணியுமே நமக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் அந்த சூடுலாம் கொஞ்சம் குறைஞ்சோடனே ஒவ்வொரு இட்லியாக நம்ம எடுத்து வெளியில் வைக்கலாம் கிளாஸில். இட்லியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. நல்லா ஆறணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போயே எடுத்தோன்னா நமக்கு இட்லிலாம் பிடிச்சிக்கும். நமக்கு கிளாஸ்லையே கிளாஸ் ஊற்றி நல்லா தண்ணி தெளிச்சுக்குவோம் நைட்டாக. நம்ம இட்லி எப்படி நம்ம எடுக்கும்போது தண்ணி தெளிக்கிறோமோ அதே மாதிரி இந்த கிளாஸ்லேயும் நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். நல்லா இட்லி கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஸ்பூனை வச்சு நம்ம ஒவ்வொரு கிளாஸாக இட்லி எடுக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், ஸ்பூனை வச்சு ஒவ்வொரு கிளாஸாக இதே மாதிரி பண்ணிங்கன்னா இட்லி நமக்கு சேஃபாக அப்படியே அந்த கிளாஸ் மாதிரியே நமக்கு ஷேப்போடு வந்துடும். அழகாக வந்துச்சு பாருங்கள், பால் மாதிரி அந்த இட்லி. நமக்கு எப்படி நம்ம வச்சோமோ அந்த கிளாஸ் ஷேப்பில் அப்படியே வந்திருக்குது. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இட்லியும் இதே மாதிரி நம்ம எடுத்து பண்ணணும். அப்போ தான் நமக்கு கிளாஸ் இட்லி ரெடி ஆகிடும். என்னோடய ஸ்டைலில் கிளாஸ் இட்லியும் தக்காளி சட்னியும் இன்றைக்கி உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். அதிகமாக ஹிட்ஸ் இந்த சட்னியும் இந்த கிளாஸ் இட்லியும் சாப்பிடுவாங்க அதிகமாகவே. ஏன்னா நல்லா ஷேப் நல்லா இருக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆன விஷயமா இருக்கும். அதனால் அவங்களும் நல்லா எடுத்துக்குவாங்க இந்த இட்லியும் சட்னியும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.